ஊர்லேருந்து வரப்ப சேனக்கிழங்கு எடுத்துட்டு வந்திருந்தேன். அது அப்படியே கல்யாண வீட்டு ஸ்டைல் சேனக்கிழங்கு வறுவல் தான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு மேல உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போதே கையெல்லாம் கொஞ்சம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு 4, 5 வாட்டி கழுவுனதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்த தண்ணி வச்சு அந்த நம்ம காய கட் பண்ணி வச்சிருக்கத ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள், புளி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலா பண்றதுக்கு மிக்ஸி ஜார்ல ஒரு வெங்காயம், கொஞ்சமா மிளகு, சீரகம், சோம்பு, 4, 5 பல் பூண்டு, ஒரு தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொரகொரப்பா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்டையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். எல்லாத்தோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருந்து சேனக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலரிக்கலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு சிம்மிலே வச்சு நல்லா ரோஸ்டா மொறு மொறுன்னு வர வரைக்கும் எடுத்தோம்னா சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல் சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடும்.